ராமநாதபுரத்தில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக அரசு மீது சரமாரி குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியம் உச்சிப்புலியில் அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் வேலைவாய்ப்பு திட்டங்களை மாநில அரசு சீர்குலைப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றிய அதிமுக சார்பில் உச்சிப்புலியில் கண்டன ஆர்ப்பாட்டம் எழுச்சியுடன் நடைபெற்றது. மத்திய அரசின் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்படும் திமுக அரசை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மண்டபம் ஒன்றிய செயலாளர்கள் ஜானகிராமன் மற்றும் மருதுபாண்டியன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஆர்ஜிரத்தினம் திமுக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து பேசினார். குறிப்பாக திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை. மத்திய அரசின் 125 நாள் வேலை திட்டத்தை முடக்கும் வகையில் இனி 100 நாள் வேலை திட்டம் இல்லை என மக்களிடம் திமுக குழப்பத்தை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அவர் பேசுகையில், கடந்த சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக நேரடியாக போட்டியிட்டிருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கும் என தெரிவித்தார். பாஜக போட்டியிட்டதால் தான் அந்த தொகுதியை இழந்தோம் என்பதை சூசகமாக அவர் குறிப்பிட்டது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் முனியசாமி, மாவட்ட இணை செயலாளர் கவிதா, மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ஸ்டாலின், மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் பாப்புலர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, கிளை கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னாடி போடக்கூடிய கூட்டம் இங்க போட்டுருக்கான். ஏன்னா போலீஸ் நிலைமை கொடுக்கலாம். இந்த கூட்டம் ஏன் யூனியன் ஆபீஸுக்கு முன்னாடி போடுறோம்னா, நம்மளுடைய 100 நாள் வேலை பார்க்கக்கூடிய தாய்க்குளங்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், திருத்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய தமிழகத்தில் அன்றாட பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய இந்த ஏழை மக்களுக்காக ஒதுக்கக்கூடிய திட்டம் தான் அந்த திட்டம். அந்த திட்டத்தை மத்திய அரசு 400 கோடி வழங்கி இருக்கிறது. மத்திய அரசு வழங்கிய 400 கோடியை மு.க. ஸ்டாலின் முக்கால்வாசி எடுத்துவிட்டு கால்வாசியை தமிழக யூனியன் ஆபீஸுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த யூனியன் ஆபீஸுக்கு வரக்கூடிய பணத்தை இந்த சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய முத்துராமலிங்கம் பாதியை எடுத்துக்கிட்டு மீதி அந்த பிரசிடென்ட் கொடுக்கிறார், அந்த சேர்மன் கொடுக்கிறார். அந்த சேர்மன் பாதியை எடுத்துக்கிட்டு கால்வாசியை உங்கள்கிட்ட சேரும். இது சுருக்கமா சொன்னா இதான் உண்மை. இப்படி கொள்ளையடிக்கிற கும்பலுக்கு தலைவராக இருக்கிறான் ஸ்டாலின், கொள்ளையடிக்கும் கும்பலுக்கு தலைவராக இருக்கிறான் முத்துராமலிங்கம். அதை யாரும் மறுக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கஞ்சா உண்டா, சாராயம் உண்டா, கடத்தல் உண்டா? எதுவுமே இல்லை. இன்றைக்கு மண்டப பக்கத்தில் கடத்தலாக முதல் நாள் பிடிக்கிறார்கள். கடத்தல் கிரைம் கொண்டுங்கிறாங்க. 84 கோடிங்கிறாங்க. மறுநாளைக்கு ஒண்ணுமே இல்லை, கெமிக்கல் போலீஸ்கார் மறுபடியும் வேலைவாய்ப்பு பிடிக்கிறாங்க. அது முதல்ல வந்து 44 கோடிங்கிறாங்க. 44 கோடி சொல்லிட்டு மறுநாள் பார்த்தா கெமிக்கல். யாருடைய தலையீடு? மு.க. ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஷனுடைய தலையிட்டால் போலீஸ் ஊழியர்கள் மறுக்கிறார்கள். நன்றாக தெரிய வேண்டும். ஏழை மக்கள், எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த தலைவர் இருக்கும் பொழுது ஏழை மக்களுக்காக வாழ்ந்த ஒரு சரித்திர தலைவர், சரித்திர நாயகன் எம்ஜிஆர் அவர்கள். தர்மத்தின் வாழ்வுகளை சூதுகவும் தர்மம் மீண்டும் ஒரு நாள் வெல்லும் என்பதை போல அந்த புரட்சி தலைவர் தந்த திட்டங்களை சத்துணவாக இருந்தாலும் சரி, தாலிக்கு தங்கமாக இருந்தாலும் சரி, ஆடு கோழி மாடு அத்தனை திட்டங்களையும் மகப்பெரும் திட்டம் அத்தனை திட்டங்களையும் அப்படிக்கெல்லாம் செய்த புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை அம்மாவுக்கு அடுத்து புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இந்த நாட்டுக்கு பிடித்தார்கள். அவர் 4 காலம் ஆட்சி ஆண்டார். அந்த 4 காலத்தில் என்ன நடந்தது? கொரோனா உலகமே சூழ்ந்து கொண்டு இருக்கப்படுது. தமிழகம் தமிழ்ந்து இருப்பதற்கு காரணம் அந்த எடப்பாடியார். நீங்க நினைக்கலாம், சாதாரண எடப்பாடியார் நினைக்கலாம். அந்த எடப்பாடியார், சேலத்து சிங்கம் எடப்பாடியார் அவர்கள் 100 கருணாநிதிக்கு ஈக்குவலா உள்ளவர், 100 புரட்சி தலைவருக்கு ஈக்குவலா உள்ளவர், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு ஈக்குவலா உள்ளவர். அவரை நான் பார்க்கிறேன். தந்தை பெரியாரை போல சமத்துவத்தில் பார்க்கிறேன். பேரறிஞர் அண்ணாவை போல தமிழ் சொற்பொழிவில் பார்க்கிறேன்.
புரட்சி தலைவி அம்மாவை போல தைரியத்தில் பார்க்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல குடை வள்ளலாக பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எவருக்கும் கிடைக்க மாட்டார். அப்படிப்பட்ட தலைவர் இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் ஒரு தலைமையேற்று போக மாட்டோம். ஒரு நல்ல தலைவர் தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறார். ஆனால் எடப்பாடியார் ஆட்சி நிச்சயமாக தாலிக்கு தங்கம் அம்மா 4 கிராம் கொடுத்தார்கள். அதை 8 கிராம் கூட்டி கொடுத்துறாங்க எடப்பாடியார். விவசாயிகளுக்கு காப்பீடும் கொடுத்தார், இழப்பீடும் கொடுத்தார். ஏழை மக்கள் எளிய மக்களுக்காக அனைத்தையும் செய்தார் எடப்பாடியார் அவர்கள். உங்களுக்காக 2000 கொடுத்தார். கொள்ளையடித்து வைத்திருக்கிற டாஸ்மாகிலும் அனைத்து பொறுப்புகளிடமிருந்து கொள்ளையடித்து வைத்திருக்கிற காசை வெளிநாட்டுக்கு அனுப்பியது போல 3 மாசம் 4 மாசமாக மகளிருக்கு கொடுக்க வேண்டிய தொகையை 5000 ரூபாய் உயர்த்தி எடுத்திருக்கிறார். இந்த முத்துராமலிங்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் முத்துராமலிங்கம் காலரை தூக்கிவிட்டு அரண்மனை மேடையில் பேசியிருக்கிறார். கண்ணுக்கு தெரியும் உழைவில் எனக்கு எதிரிகளே இல்லை, 4 தொகுதியில் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். தம்பி முத்துராமலிங்கத்துக்கு ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு ஆசிரியரே நான் தான் திமுக. நான் சொல்லிக் கொடுத்த பாடத்தை நீ எனக்கு சொல்லியடா தம்பி. போர்க்களத்தை பார்க்கலாம், அனைவரும் புடைசூழ இன்றைக்கு போர்க்களத்தில் வாளோடும் வில்லோடும் கேடயத்தோடும் இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் மகளிர்களும் களத்தை பார்க்கலாம். நீ வெற்றி பெற்று விட்டாய். 50,000 வாக்குகள் 54,000 வாக்குகளில் வெற்றி பெற்ற தைரியத்தில் பேசுகிறாய். ராமநாதபுரம் தொகுதி இஸ்லாமியர் நிறைந்த தொகுதி, கிறிஸ்தவ நுழைந்த தொகுதியினால நீ வெற்றி பெற்று விட்டாய். எங்களை மாதிரி அண்ணாதிமுகக்காரனை நீ போட்டுனா நீ அன்னைக்கே தோல்வியடைஞ்சிருப்ப. யார் பேசுற வரலாறு? முத்துராமலிங்கம் அப்பாட்ட கேள்வி எழுப்பி கேள்வி என்னுடைய வரலாறு சொல்லுவார். நீ இரும்பு குடம் கொடுத்திருக்க சில்வர் குடம், அந்த சில்வர் குடத்தோட இரும்பு குழந்த குடம் 4 நாளைக்கு நீங்க அந்த வாளியில கைப்படி தண்ணி பயன்படுத்தினா 5 நாள் இரும்பு ஆயிடும். ஏமாத்துவதிலேயே இப்படி ஒரு ஏமாத்து திமுக ஏமாத்துவதில் கிட்டிக்காரன் திமுக இல்லை என்று சொல்லவில்லை. ஏண்டா இரும்பு கலந்த ஒரு சில்வரை கொடுத்த மக்களை ஏமாற்றுகிறீர்கள் முத்துராமலிங்கம். இதுக்குத்தான் அவனை விட்டுருக்கீங்க. ஒரு தகுதி உள்ள தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அதிமுக ஆர்ப்பாட்டம், அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். நிர்வாகத்திடம் ஸ்டாலினை கண்டித்து போராட்டம், ஸ்டாலினை கண்டித்து போராட்டம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் முகத்திரையை கிழிக்கும் போராட்டம், போராட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஏழை எளிய மக்களின் ஆர்ப்பாட்டம், ஏழை எளிய மக்களின் ஆர்ப்பாட்டம். வாழ்வாதாரத்தை காக்கும் பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம், அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம். விடியா திமுக அரசை, விடியா திமுக அரசை, விடியா திமுக அரசை, விடியா திமுக அரசை. தேசிய ஊரக வேலை திட்டம், தேசிய ஊரக வேலை திட்டம் 150 நாளுக்கு உயர்த்தப்படும் என்று கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? என்னாச்சு 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 என்னாச்சு? நீ கொடுத்த வாக்குறுதி 150 நாள் வாக்குறுதி என்னாச்சு? நீ கொடுத்த வாக்குறுதி 150 நாள் திட்டம் என்னாச்சு? இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.